வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகள் பல கற்பனை சம்பவங்கள் உடையவையே இருந்தாலும் ஓர் உண்மையை விளக்குதற்கே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் அருந்ததியின் ஏக்கம் தொடர்கதை பாகம் 1 காண்போம். அப்பனை பெற்ற பாட்டிக்கு தன் 16 வயது பேரன் வெற்றிவேந்தனிடம் அலாதி பிரியமென்றே சொல்லலாம். தன் தாய் தற்போதுள்ள அருந்ததியிடம் இல்லாத வெளி பாசத்தை தன் பாட்டி பூர்ணிமாவிடம் உள்ளமையை அடிக்கடி நினைக்க வைக்கும் வெற்றிவேந்தனுக்கு. பூர்ணிமாவும் கேளம்பாக்கத்தில் சென்னையில் நல்ல பூர்வீக வசதியுடன் தனது ஒரே மகன் ஆசிரியர் அண்ணாமலையை தன்னுடனேயே வீட்டில் இருக்கச் செய்து வாழ்ந்து வந்தாள். அண்ணாமலை தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பூர்ணிமா வளர்ப்பு அல்லவா, புத்தி கூர்மையுடன் யாவர் கண்ணும் படும்படியாக செயலாற்றி வந்தார். அண்ணாமலை மிகவும் பொறுமைசாலி, தேவையில்லாமல் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். நல்ல இடம், நல்ல குணம், உத்தியோக புருஷ லட்சணம் யாவும் இவரிடம் இருந்தமையால் உறவினர் பலரும் அண்ணாமலைக்கு பெண் கொடுக்க நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு வந்தனர். அந்த பசுமையான பழைய நினைவுகளை தற்போது பாட்டி பூர்ணிமா எண்ணி பார்த்தாள். வெற்றிவேந்தனை பார்த்தபடியே, பாட்டியம்மா, என்னை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? அம்மா, அருந்ததியை பற்றி எண்ணி பார்க்கின்றீர்களா? அப்படித்தான். அவர்கள் என்ன செய்வது? அருந்ததி அம்மா தன் பேச்சாலையே யாரையும் நிம்மதியாக வைக்க மாட்டாள். சோளப்பொறியாய் பொறித்து எடுத்து விடுவாள். பாவம் அப்பா. அண்ணாமலை தினமும் பொறிஞ்சு போகிறார். அம்மாவுக்கு அவரை வறுத்து எடுக்கலைன்னா தூக்கமே வராது. எல்லாம் அம்மா ஒரு அப்பாவை விட ஒரு பெரிய பணக்காரி, அழகி என்ற வம்சாவளி திமிராகத்தான் இருக்கலாம். எண்ணியதை அவள் தற்போது சாதித்து அரசாளத் தொடங்கிவிட்டது போல் காணப்படுகிறாள் பார்வைக்கு. சாதுவான அண்ணாமலைக்கு இப்படி ஒரு தற்பெருமைக்காரியா? வாழ்வில் அவள் எண்ணியபடியே யாவும் அமைந்து விட்டது போலல்லவா அவளுடைய போக்கும் நோக்கும் இருக்கிறது. பேரன் எதிர்காலம் என்னமாகுமோ? வெற்றிவேந்தன் எந்த நிலைக்கு, எப்படிப்பட்ட சூழலில் பிறகு இருப்பானோ என்ற சிந்தனை ஓட்டத்துடன் பேரன் வெற்றியை உச்சி மோந்து பெருமூச்சு விட்டாள் பாட்டி. அருந்ததியை பற்றி எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல். ஏன் பாட்டி, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏதோ ஒன்றை மறைப்பது போல் உள்ளதே. ஒன்றும் இல்லையடா பேராண்டி, ஏதோ கடைசி காலத்தில் எனக்குள்ள நினைப்புகள், அவ்வளவுதான். அவனை சமாதானப்படுத்தினாள். பாட்டியின் பேச்சில் விடை காண முடியவில்லை வெற்றிக்கு. பாட்டி, நான் உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே என்றவன் மேலும், அம்மாவோட குணம் உங்களுக்கு பிடிச்சித்தான் அப்பாவுக்கு இப்படிப்பட்டவங்களை கல்யாணம் செய்து வச்சிங்களா? அப்பா உங்களால் மட்டுமே தான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதா எனக்கு தோணுது. என்னையோ அப்பாவையோ அருந்ததி அம்மா மதிக்கிறதே இல்லை. மற்றவங்க பேச்ச அம்மா கேட்கவே மாட்டாங்களா? எதிலும் அலட்சியம் காட்டுறாங்க. எல்லா வேலைகளையும் இந்த வயசான காலத்தில் நீங்களே எடுத்து போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று தயவு செய்து ஒரு வார்த்தை கூட அம்மா சொல்லி நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. அது மட்டுமில்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்சு உங்களையும் வேலை செய்ய விடாமல் அப்பாவே சமாளிச்சுக்கிறார் என்பதையும் எனக்கு
தெரிய வருகிறது. எப்படி பார்த்தாலும் அப்பா ஒரு ஏக்கத்தோடவே என்னை பார்க்கிறாரோ பாட்டி? அப்படித்தான் எனக்கு தோணுது. அவருக்கு என்மேல் என்ன ஏக்கம்? எல்லாரும் தான் நீங்களும் என் கூட இருக்கீங்க. இருந்தாலும் ஓர் அனாதை பிள்ளையை பார்ப்பது போல என்னை அடிக்கடி பார்க்கிறீங்களே. தேவையான நேரத்தில் எனக்கு உங்களாட்டம் புத்தி சொல்கிறார் தந்தை. மேலும் என்னை தட்டி கொடுத்து அடிக்கடி இரவில் கூட தன் மடியில் சாய்ச்சி கொண்டு சிறு குழந்தையாகவே என்னை நினைத்து தாளாட்டுகிறார். அம்மா மட்டும் எனக்கு அப்படி தெரிஞ்சு ஒரு நாளும் செய்ததே இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. ஏன் பாட்டி இப்படியெல்லாம் எனக்கு தோணுது என்று கண் கலங்கியவனை தன் மீது சாய்த்து கொண்ட பூர்ணிமா அரவணைத்து கண்ணீர் சிந்திய அந்த காட்சி இணைப்பு 1000 அர்த்தங்களை உணர்த்தி நின்றது உள்ளீடாக. காண்பவர்கள் கண்கள் குளமாகிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றி வேந்தனுக்கோ தான் என்றோ படித்த கவிஞர் வாலியின் அடக்கமானவர்களை அடக்கமான இடத்தில்தான் பார்க்க முடியுமோ, அடக்கம் ஆனால்தான் சிலர் அடங்குவார்களோ என்ற சிந்தனை தன் தாய் என்றும் பாராமல், அருந்ததி தாயாக நினைக்காமல் அருந்ததி மேல் அந்த சிந்தனை பாய்ந்தது. பெற்ற அன்னையின் மீது இப்படி ஒரு சிந்தனை ஏற்பட காரணம்தான் என்ன என்று நாளும் புலம்பியே நின்றான். விடைகாண முடியவில்லை. சிலரது வாழ்க்கை விடைகாண முடியாத வாழ்க்கையாகத்தான் மாறிப்போகிறது. தன் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாய் இன்றும் நிற்பவள் இந்த தள்ளாத வயதிலும் ஊன்றுகோல் ஊன்றாமல் நடக்கும் பாட்டியாம் பூர்ணிமாவே. அருந்ததியோ மாடி வீட்டு எஜமானி என்பதால் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்த கோலத்திலேயே பட்டாடை வைரங்கள் பளபளக்க சாய்வு நாற்காலியில் சாய்ந்து ஓய்வெடுப்பது வயதானவள் போல் அமர்ந்து இருக்கின்ற காட்சி சிந்திக்க வைக்கிறது. நடைபயிற்சி என்பது இந்த அருந்ததி அம்மாளுக்கு ஒரு நாளும் கிடையாதா? ஆனால் பூர்ணிமா பாட்டி, வெற்றிவேந்தன், அண்ணாமலை மூவரும் பெரும்பாலும் தவறாது காலை மாலை அரை மணி நேரமாவது இருவேளையும் நடைபயிற்சி செய்வதை வழக்கமாய் கொண்டிருந்தனர் என்பதை யாவரும் அறிவர். அதனால் அம்மூவர்க்கும் வயதான வயோதிக தோற்றமே தென்படவில்லை. இந்த சூட்சுமம் அருந்ததி போன்றவர்களுக்கு தெரிந்திட வாய்ப்பில்லை என்பது யாவருக்குமே தெரியும். அதிகம் நடைபயிற்சி இன்மையால் மூப்புத்தன்மை விரைவில் தோன்றி செயல்திறன் சிறிது அற்றதால் அருந்ததி எழுந்து நடக்க முடியாமல் தள்ளு வண்டியிலேயே முடங்கி கிடந்தாள். சிலரது நிலை என்னதான் பணம் காசு இருந்தாலும் சாப்பிடவோ உட்காரவோ எழவோ முடியாத சூழ்நிலைதான். காரணம் எல்லாம் கர்மாவின் பலனே. இந்த மூவரும் இன்னா செய்தவர்க்கும் இனியவே செய்வது போல் எல்லா உதவிகளையும் தனக்கு எதுவுமே செய்திடாத அந்த அருந்ததிக்கு செய்து வந்தனர். அண்ணாமலை தனித்து வெகுநேரம் வெளியில் சென்றவன் வீடு திரும்பினால் கூட அருந்ததியோ அந்த சூழ்நிலையிலும் கூட கணவனை சந்தேகப்பட்டு கேட்கும் கேள்விகள் அப்பப்பா காது கொடுத்து கேட்க முடியாது. எதிர்கட்சிக்காரன் பார்த்தால் மானமே போய்விடும் என்ற அளவிற்கு அப்படி வறுத்தெடுப்பாள் தனக்கே உரிய சந்தேக புத்தியாள். மருமகளாயிவள் என்று பூர்ணிமாவும் எங்குவாள். அம்மாவா இது என்று அவனும் யோசிப்பான் வெற்றிவேந்தனும். மனம் நோகுவர். இப்படி அடிக்கடி இவர்கள் மனங்கள் நோகுவது கண்ட அண்ணாமலை எதையும் எண்ணாமலேயே வெட்கி தலைகுனிவார். பாவம், அவரால் வேறு என்னதான் செய்ய முடியும்? உரலில் தலையை கொடுத்தவன் கதையாயிற்று அவருக்கு. அந்த நிலைக்கும் ஆளானார் அண்ணாமலையார். ஒருவித ஏக்கத்தில் காரணம் புரியாமல் இங்கும் தவித்தான் வெற்றிவேந்தன். வாழ்க்கையில் அவனால் வெற்றி காண முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் உறங்கும் வேளையில் அந்த தகப்பனார் அண்ணாமலையாரோ தனது முதல் மனைவியாம் வெற்றியின் சொந்த அம்மா கற்பகத்தின் நினைவு மட்டுமே வந்து வந்து மீளா துயரில் ஆழ்த்தும் அவரை அவள் மட்டும் பிரசவத்தில் வெற்றியை வெற்றிக்கனியாக இவருக்கு பரிசாக அளித்துவிட்டு விண்ணுலகு சென்று விட்டாள் என்பதை அவர் மட்டுமே அறிவார். தாயார்
நிலை பூர்ணிமா அம்மாவின் துணையுடன் வெற்றியை ஆளாக்கிட வேறு வழியில்லாமல் அந்த நேரத்தில் அருந்ததி என்பவளை கரம் பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் அண்ணாமலைக்கு ஏற்பட்டுவிட்டது. வெற்றிவேந்தனுக்கோ இதுநாள் வரையில் இது தெரியாது. அருந்ததிதான் தனது தாய் என்று நினைத்து வளர்ந்தும் விட்டான். தற்போது வரையிலும் தெரியாது. அந்த நினைப்பு குழந்தை பருவம் முதல் அப்படியே இருக்கட்டும் என்று பூர்ணிமாவும் அண்ணாமலையும் முடிவு செய்துவிட்டனர். எதையும் இதுநாள் வரையில் அறியவில்லை வெற்றிவேந்தன் என்பதையெல்லாம் அண்ணாமலையும் பூர்ணிமாவும் இன்றளவும் நினைக்காத நொடியே கிடையாது. அதுதான் இந்த தாயற்ற பிள்ளையின் மீது இவர்களுக்கு உள்ள ஏக்கப் பார்வை. சந்தேகப்படும் அருந்ததியை தான் வெளியில் செல்லும்போது உடன் அழைத்துச் செல்ல விருப்பப்பட்டாலும் என்னால் நடைபயிற்சியெல்லாம் தினந்தோறும் செய்ய முடியாது என்று அருந்ததி மறுத்து விடுவாள். தான் நன்றாக நடக்கும் நாளில் கூட. அப்பொழுது தனது மகளாகவே நினைத்து பூர்ணிமா நடைபயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பாள் தனது மருமகளிடம். இதோ பாரும்மா, எவரே ஆயினும் தாங்கள் நடக்காத ஒவ்வொரு நாளும் எவரையும் வயதானவராக ஆக்கிக்கொண்டே போகும். நம் கால்களை செயல்பாட்டிலும் வலுவாகவே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இதனை ஆராய்ச்சிகள் கூட உணர்த்துகின்றன என்றார். அவர் ஆராய்ச்சியில் கூறியது என்ன என்பதை நாம் அடுத்த பதிவில் காண்போம். வாழ்க வளமுடன்.